ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபியான ஒரு வத்த குழம்பு பொடி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. அதே அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தோரம்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காய்ந்த மிளகாய் ஒரு 4 மிளகாய் நான் போட்டுக்கிறேன். இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஃப்ளேமை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாமே இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல ஒரு மனம் வரும். ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கிட்டா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு இதை என்ன பண்ணுறீங்க, நல்ல பவுடராக நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ நான் ஆறின பிறகு இந்த பவுடரை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறகரப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு குழம்பு திக்னஸ் ஆகாது. ஸோ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு அருமையான வத்த குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வத்த குழம்பு பொடி மிளகு குழம்பு, பூண்டு குழம்பு, இதுக்கு எல்லாமே இந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு நான் உங்களுக்கு 2 வகையான ஹெல்த் டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொப்பையை குறைக்கிறது தாங்க. இப்போ எல்லாருக்குமே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தொப்பை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஆண்களுக்கு ஒரு ஏஜ் மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தொப்பை வந்துடுது. அதே பெண்கள் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா தொப்பை வந்துடுது. ஸோ இந்த தொப்பையை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு 80% சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்குங்க. ஒரு பெரிய அளவுல எடுத்துக்குங்க. ஸோ அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 6-7 பூண்டு பல்லை நல்லா நச்சு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அதை என்ன பண்ணுறீங்க, வடிகட்டிட்டு அதை தினமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நைட்லேயும் சரி இல்லைன்னா காலையில் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் நீங்கள் அதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் தொப்பை கன்ஃபார்மாக நல்லாவே குறைஞ்சிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு ஹெல்த் டிப்ஸு தாங்க. இது என்ன பண்ணுறீங்க, காலையில் நீங்கள் எழுந்து பல் துலக்கின பிறகு என்ன பண்ணுறீங்க, வெதுப்பான தண்ணி, அதாவது நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்குங்க. அதாவது 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்குங்க. இதில் அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறோம், வெறும் காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில், அதாவது பல் துலக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இது குடிச்சிக்கிட்டே வரனால உங்களோட எடையை கன்ஃபார்மாக நல்லாவே குறையுங்க. இது என்ன பண்ணால் தொடர்ச்சி 1 மாதமாவது நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் இதோட ரிசல்ட் உங்களுக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இது நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நம்ம உடலில் நிறைய கெட்ட கொழுப்புகள்லாம் இது என்ன பண்ணிடுறோம்னா கரைச்சிரும். ஸோ அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் நம்ம கரைஞ்சிருச்சுனாலே நம்ம உடல் நல்லாவே லீன் ஆகி நல்லா உடல் எடையை நல்லா குறைச்சிருங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பண்ணின இந்த ரெசிபியும் சரி டிப்ஸும் சரி உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.